வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிவித்த உடனேயே யார் யார் களத்தில் இருப்பார்கள், மக்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள், எப்படி தங்களுடைய முடிவினை தெரிவிப்பார்கள் என்கிற ஒரு ஆச்சரியம் இருந்தது. அதை கடந்த இன்னொரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதிமுக தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை என்றதுதான். அதோடு அதற்கடுத்து அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் புறக்கணித்திருக்கிறது. அதற்கு ஒரு நாள் அடுத்த நாள் பாஜகவும் இந்த தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்கிற ஒட்டுமொத்த புறக்கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தை 3 பேரும் சொல்லி வைத்தார் போல கூறி புறக்கணித்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள்? அதே போன்று திமுகவினுடைய இந்த மக்கள் நல திட்டங்கள், அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மக்கள் நல திட்டங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமா இந்த மக்களினுடைய முடிவு இந்த தேர்தலின் மூலமாக? விரிவாக நவாதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து தமிழ்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று தீக்கதிரினுடைய பொறுப்பாசிரியர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம். நேருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் 2வது முறையான இடைத்தேர்தல். இந்த 5 வருடத்திற்குள்ளவே 3வது முறையாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் தான் 2 முறை போட்டியிட்டது, இந்த முறை திமுக போட்டியிடுகிறது. நிறைய பேர் புறக்கணித்திருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது ஏற்கனவே பார்த்தீர்கள், ஈரோடு தொகுதி பிரிக்கப்பட்ட தொகுதி பிறகு. சரி. ஆனால் அந்த தொகுதியில் ஏற்கனவே நின்று வென்றவர் என்று சொன்னால் தேமுதிக சார்பிலே அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரு சந்திரகுமார் தான் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்த கட்டத்திலே அவர் திமுக இணைந்து விட்டார். அதற்கு பிறகு அடுத்து நடந்த தேர்தலில், அந்த தேர்தலில் 2021 தேர்தலில் பெரியார் அவருடைய பேரன், அதாவது ஈவிகேசினுடைய இளங்கவனுடைய மகன் திருமகன் என்பவர் நின்று வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக நபர் தென்னரசு தோற்று போனார். அவர் 64,879 வாக்குகள் முதல்ல வெற்றி பெற்ற 2016 வெற்றி பெற்றவர். பிறகு அந்த தென்னரசுனுடைய அவங்க அதிமுக சார்பில் நின்று தோல்விக்கான காரணங்கள் அமைந்து விட்டன. இந்த கட்டத்தில் தான் 2021 நடைபெற்ற அவருடைய மரணம், சாவு. அவர் இறந்த பிறகு அவருடைய தந்தையார் ஈவிகேசி இளங்கோவனை நிறுத்தப்பட்டார். திமுக கழகத்தினுடைய கூட்டணியில் சார்பில் நிறுத்தப்பட்டார். அவர் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்ற அந்த தேர்தலிலே 1,10,556 வாக்குகள் பெற்றார். அவர் எதிர்த்து நின்றவர் அதை 66,575, அதாவது அதிமுக. ஏற்கனவே தேமுதிக கூட்டணியில் இருந்து முன்னாள் வெற்றி பெற்றவர்கள் பிறகு அவர் அந்த வாக்குகளை வாங்கி தோல்வியுற்றிருக்கிறார். ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெற்ற வெற்றி அதிகமான வெற்றி என்று 1,10,556 வாக்குகள் வாங்கி நாம திமுக கழகத்தினுடைய கூட்டணியில் நிறுத்தப்பட்டிருந்த அவர் ஈவிகேசி இளங்கோவன் இப்பொழுது அவர் மரணம் பெற்றிருக்கிறார். சரி. அதில் இப்போ அதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. அவர் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அந்த இடத்தை திமுகவுக்கு அவர்களே முன்வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்கள் மேலிடத்திலே தொடர்பு கொண்டு அவர்கள் பேசி அந்த முடிவெடுத்து செல்வ பெருந்தகை இங்கு உள்ள அவருடைய மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவர்கள் திமுகவே நிற்கட்டும் என்று நாங்கள் நிற்கவில்லை, திமுக நிற்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இப்பொழுது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் களம் இறங்குகிறது. அவர் சந்திரகுமார் அவரே வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அதிமுக பின்வாங்கிவிட்டது. பாஜக பின்வாங்கி இருக்கிறது. அதை போல பாமக அவங்க கூட்டணி நிறுத்துவார்கள் என்றால் அவர்களும் இல்லை. இப்படியெல்லாம் அதிமுக பாஜக என்ற அவர்கள் இதில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய தேமுதிகவும் நிற்கவில்லை. பாஜக என்ன சொன்னார்கள், நாங்கள் தேசிய கட்சி, எங்களை வீழ்த்த எவர முடியாது என்று வானதி சொன்னார்கள். கொங்கு மண்டலத்திலே பார்த்தால் நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தமுக்கடித்தார்கள். சரி. தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள், குஷ்பு போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் இவர்கள்லாம் பெரிய தேசிய கட்சி, நாங்கள் தனித்தே வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இப்போ பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். சரி. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதிமுக என்ன சொன்னார், இதே எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் கூட்டணியில்
இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் நிற்கிறோம். ஓகே. எங்களோடு மோதுவதற்கு இவர்கள் யாரும் தயார் இல்லை. சரி. அப்படிப்பட்ட கட்சி, எங்களுடைய கட்சி வலுவானது. கொங்கு மண்டலத்திலே நாங்கள் தான் என்றெல்லாம் அன்றைக்கு கூக்குரல் எழுப்பினார்கள். அங்கே இருக்கக்கூடிய தங்கமணி போன்றவர்கள் மற்றும் வேலுமணி போன்றவர்கள், மணியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் மணியை இறைத்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் படைத்த அவர்கள் யாருமே நிக்கல. சரி. இப்ப அவர்களும் நாங்க இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக சந்திரகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்படி நிறுத்தப்பட்டதனுடைய இப்ப 4 ஆண்டு சாதனைகள், திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, அதற்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இப்படி என்று தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, அவர் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து பல்வேறு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார். அது மகளிர் உரிமை திட்டம் இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், பெண்களுக்கான முதல்வன் என்று சொல்லுகிற அந்த திட்டமாக இருந்தாலும், பெண்களுக்கு ஓய்வூதியம் போன்றவர்களும் நிறைய சாதனைகள் நிகழ்த்தி இன்றைக்கு மக்களிடத்தில் ஏறத்தாழ தேர்தல் அறிக்கையிலிருந்து 87% வாக்குறுதிகளை கொடுத்து அதை வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அதை நம்பி நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்களுடைய சாதனையை அவர்கள் வாயிலாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு கண்டிப்பா சார், கண்டிப்பா நீங்க சொல்றீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை செய்திருக்கிறாங்க, அந்த அடிப்படையில் இந்த வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதா. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த குரலை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது சரியா நடக்காது, பணநாயகமாக இருக்கும், விலைக்கு வாங்கிடுவாங்க, நாங்க ஏன் போட்டி போட்டு எங்களுடைய உழைப்பை வீணடிக்கணுங்கிற குற்றச்சாட்டை ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம பேசுவோம், அது விட்டு அடுத்த சுற்றுகளில் பேசுவோம். மதுக்கூர் ராமலிங்கம் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் வருகிறது, எல்லோரும் சொல்லி வைத்தார் போல ஒரே மாதிரி புறக்கணித்திருக்கிறாங்க. ஒரு வகையில் இதுதான் திமுக கூட்டணிக்கான தோல்வி அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் நகைச்சுவையாக பல சமயங்களில பேசக்கூடியவர். அவருடைய கட்சி எடுத்த நிலைப்பாட்டை அவராலேயே நியாயப்படுத்த முடியவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் என்ன சொல்றாங்கன்னா, திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இது நாங்க தேர்தலை புறக்கணிக்கல, திமுகவை புறக்கணித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு திட்டமிட்ட நாடகம் போல எனக்கு தெரிகிறது. ஏன்னா இதுல பாஜக நாங்கள் போட்டியிடவில்லை, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நாங்க தேசிய தலைவர் நட்டாவிடம் கேட்டுக்கொண்டுதான் இந்த முடிவை எடுத்தோம், ஈரோடு தேர்தலை புறக்கணிப்பது என்று பாஜக சொல்லுகிறது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாக, பாமக இந்த கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறது. அதிமுக விக்கிரவாண்டியை தொடர்ந்து, இடைத்தேர்தலை தொடர்ந்து இந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்று சொல்லுகிறது. அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளோடு வலுவான ஒரு கட்சியாக இன்றைக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொல்லி இருப்பது போல 1,25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனா யார ஒரு கடந்த ஒரு வாரமாக இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் என்பவர் தந்தை பெரியாருக்கு எதிராக ஒரு கடுமையான அவதூறை, அழுக்கை, கொஞ்சம் கூட உண்மை கலப்புள்ளாத ஒன்றை சொல்லி வருகிறார். நீங்க வேடிக்கை ஓனா சாட்சி, வெண்டைக்கு தொன்ன சாட்சின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல. அது போல சீமான் பேசிய பேச்சுக்கு நான் ஆதாரம் தர தயார் என்று அண்ணாமலை சொல்கிறார். அப்படி என்றால் பாஜக கொடுத்த வேலை பிரிவினையைத்தான் இங்கே சீமான் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை ஒரு பெரிய கட்சியாக, அதாவது பெரியாரை விமர்சிக்கிற கட்சியை, திராவிடம் என்று ஒன்று இல்லை என்று சொல்கிற ஒரு கட்சியை பெரிய ஆளாக, பிம்பமாக உயர்த்தி காட்டுகிற முயற்சியில பாஜக ஈடுபட்டிருக்கிறது என்கிற முடிவுக்கு நாம் வரலாம். நான் எப்பொழுதுமே சீமான் போன்றவர்களை மதிப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது RSS இந்துத்துவாவுக்கு மிக நெருக்கமாக போகிற ஒன்றுதான். அதனால்தான் அவர் ஜாதி உட்பட எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறார், நேரத்துக்கு ஒன்று பேசுவார். அது ஒரு புறம் இருக்கட்டும். அதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொங்கு பகுதி என்பது பாஜகவும் சொல்லிக்கும், நாங்க தான் எங்களுக்கு ஒரு கோட்டை, அதிமுகவும் கொங்கு பகுதி எங்களுக்கு ஒரு கோட்டை அப்படின்னா ரெண்டு பேருமே தேர்தல் நிற்க வேண்டியதானே? கோட்டையா ஓட்டையா என்பது இந்த தேர்தல் தீர்மானித்து விடும் தானே. இதுல எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல அந்த பல்லவியை பாடி இந்த தேர்தல் முறையாக நடக்காது, இதை சொல்வதற்கு அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அருகதை உண்டா என்கிற கேள்விதான் எழுகிறது. சாத்தான்குளம் பார்முலா என்ன?
ஆர்கே நகரில் நடந்தது என்ன, கடந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அதிமுக இடைத்தேர்தலை எவ்வாறு சந்தித்தது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜக தேர்தல் முறைகேடு குறித்து பேசலாமா? அண்மையில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தல்ல நீங்க வாக்காளர் எண்ணிக்கையை விட கூடுதலாக இவிஎம் மிஷின்ல இருந்தது என்று அங்கே இருக்கக்கூடிய சிவசேனை கட்சி சொல்லுது. எத்தனை இடத்துல எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு தேர்தல் முறைகேடு பண்ணிருக்கீங்க. அந்த முறைகேட்டுக்கு வாய்ப்பாகத்தான் இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு முறையையே ஒன்றிய அரசு மாற்றி அமைக்கிறது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியையும் மக்களவை எதிர்கட்சி தலைவரையும் தேர்தல் ஆணையருக்கு நியமிக்கிற பொழுது கலந்து கொள்ள வேண்டும், ஆலோசிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. இவர்கள் உச்ச நீதிமன்றத்தை எடுத்து விட்டார்கள். இனிமேல் சீனியாரிட்டியே கிடையாது, யாரை வேண்டுமானாலும் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கலாம் என்றெல்லாம் ஒன்றிய அரசு கொண்டு வந்து அது நடைமுறைக்கும் வரப்போகிறது. இப்படி தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய முறைகேட்டுக்கு வசதியாக வளைக்கிற பாஜக தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்காது, முறையாக நடக்காது என்று சொல்வது நியாயமா? இதோட பெரிய காமெடி என்னன்னா, இந்த தேர்தலையே அறிவிக்க வேண்டியல, தேர்தல் என்ன திமுக தேதி அறிவிச்சிச்சு, தேர்தல் ஆணையம் தானே ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக இருக்கிறது என்று சொல்லி வேறு சில மாநில இடைத்தேர்தலோடு சேர்த்து ஈரோட்டுக்கும் அறிவித்திருக்கிறது. எனவே இவர்கள் எதற்கு ஒரு ஏற்கனவே முதலமைச்சர் துணை முதல்வர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்காது. அதன் அடிப்படையிலே தான் இவர்கள் தனித்தனி என்று சொன்னாலும் கூட தேர்தல் புறக்கணிப்பிலே ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டு இன்று ஈரோடு கிழக்கை யார் என்றால் பாஜக என்றாலும் சரி அல்லது அதிமுக என்றாலும் சரி இருவருக்கும் காப்பு தொகை கூட கிடைப்பதில்லை. அதை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ அல்லது வருகிற தேர்தலுக்கு இப்பொழுதே முன்னோட்டம் பார்க்கலாம் என்று நினைக்கிறார்களோ அதன் அடிப்படையில் இவர்களுடைய தேர்தல் புறக்கணிப்பு என்பது அர்த்தமற்றது, நியாயமற்றது. நிச்சயமா சார். அதாவது நீங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தொடுறீங்க, ஒரு கோணத்தை வைக்கிறீங்க. இவங்களெல்லாம் புறக்கணித்துட்டு பெரியாரை பற்றி இழிவாக தொடர்ந்து பேசக்கூடிய சீமான் களத்துல நிப்பாட்டினா இப்போ 2வது இடம் யாருக்கு அப்படின்னா ஏதோ கொஞ்சம் ஓட்டுகள் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க இல்லையா? அப்ப அது பெரியாரை எதிர்த்ததற்கான வாக்குகள் அப்படின்னு சொல்றதுக்காக நிறுவ அதிமுகவும் பாஜகவும் அந்த சித்தாந்தத்தை உடைப்பதற்காக புறக்கணித்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒருவேளை அது அப்படி நடந்தா அதிமுகவோ பாஜகவோ 2வது இடம் நாம் தமிழர் விட்டு கொடுப்பதுக்கு போவாங்களா? அதை அவங்களே உடன்படுவாங்களாங்கிற இன்னொரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே சேர்த்து. இது குறித்து நீங்களும் நானும் கவலைப்படுறோம். ஆனா அதிமுக கவலைப்படலையே. நீங்க அவங்கதான் பிரதான எதிர்கட்சியா சட்டமன்றத்துல இருக்காங்க. இன்னமும் நாங்க தான் பெரிய கட்சின்னு சொல்றாங்க. இப்ப ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க, 6 கோடி தொண்டர்கள் 7 கோடி தொண்டர்கள். அவங்க எல்லாம் என்ன ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா? ஈரோட்டுல நாங்க வலுவான கட்சின்னு சொல்றீங்க. நீங்க கடைசியா போய் இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய விரோதியாக இருக்கிற திராவிட கருத்தியலை பற்றி அவர் பேசுவதா நான் சொல்ல விரும்பல. அது ஒரு அநாகரிகமான அருவருக்கத்தக்க அவதூறுகளையே அந்த மனிதர் பேசுவார். ஆனா அவரை நீங்க போய் இப்ப நீங்க உங்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும்? அதிமுகவினுடைய வாக்குகள் ஒருவேளை இருந்தால் அது யாருக்கு போகும்? இந்த சீமான் போய் என்ன சொல்லுவார் நாளைக்கு? நீங்க சொல்ற மாதிரி ஒரு சொற்ப அவருக்கெல்லாம் காப்பு தொகை கூட கிடைக்காது. ஈரோடு மக்கள் அதை அடியோடு புறக்கணிப்பார்கள் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் ஒரு ஓட்டு வாங்கிட்டு என்ன சொல்லுவாருன்னா, பாத்தீங்களா பெரியாருக்கு எதிராக நான் போய் ஈரோட்டிலேயே பேசிட்டேன் அப்படின்னு அவர் சவடார் அடிப்பாரு, ஜம்பம் அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபரை வளர்த்துவதற்கு தன்னுடைய கட்சியை பாஜக கூட்டணிக்காகவோ என்னவோ இவர் எடுக்கிற அந்த எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற அந்த அதிமுக எடுத்திருக்கிற முடிவையெல்லாம் ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ரெய்டு நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த கட்சியிலேயே இருவேறு கருத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. வேலுமணி போன்றவர்கள் வேறு கருத்து கொண்டதாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் சமாளிக்க முடியாததான் ஒரு பிரதான எதிர்கட்சி என்று தன்னை சொல்லிக் கொள்கிற அதிமுக ஈரோடு கிழக்கை, அது சென்னை மாநகரம் கிடையாது, அல்லது திமுக வலுவாக இருக்கிற தஞ்சை மாவட்டம் போல டெல்டா பகுதியும் கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க கொங்கு பகுதி அதெல்லாம் எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு உங்க கோட்டையிலேயே நீங்கள் நிற்க தயங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் யாருடைய ஏவலுக்கு கட்டுப்படுகிறீர்கள் அல்லது யாருக்கு உதவி செய்ய நினைக்கிறீர்கள் என்கிற கேள்வியைத்தான் தமிழக மக்கள் எழுப்புகிறார்கள். நிச்சயமா சார். அதில் நம்ம இன்னொரு கோணம் வைக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து அதிமுகவோ பாஜகவோ பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, நிறைய போதை பழக்கங்கள் நிறைய இருக்குன்றதை திரும்ப திரும்ப ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக இங்க எதுவுமே நியாயமாக நடைபெறவில்லை, சரியாக ஆட்சி நடக்கலைங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி மக்கள் மத்தியில்
ஆட்சியில கொண்டு போய் விரும்புறாங்களா? அப்போ அது 2026ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? அது ஆகுமாங்கிற கேள்வியும் இருக்கிறது. ரஜினிகாந்த், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இடைத்தேர்தலை எல்லோரும் ஒட்டுமொத்த புறக்கணிப்பு, இது புறக்கணிப்புன்னு சொல்றதா இல்ல திமுக மீது நம்பிக்கை இல்லைன்னு அவர்கள் சொல்றாங்க, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது பாராளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்தல் மிக முக்கியமான ஒரு யுத்தக்களம். இப்போ பாராளுமன்ற ஜனநாயகத்தில் கட்சி நடத்துபவர்கள்லாம் வீரர்கள்னு வச்சுக்கிட்டோம்னா, வீரர்கள் யுத்தத்தை சந்திக்கணும். யுத்தத்தை சந்திப்பவன் தான் வீரன். அது வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், ரெண்டாவது விஷயம். அதாவது ஜெயிக்கிறோம் தோக்குறோம், வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் அழகு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த யுத்த களத்தை கண்டு பின்வாங்கி ஓடுறாரு? ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? அப்போ என்ன அவங்களுக்கு தெரியுதுன்னா, இங்கே இருக்கிற திமுக கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்கொள்ள முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. நிச்சயமாக திமுகவினுடைய ஆட்சியில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதையுமே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு என்ன வைக்க முடியுமா? ஒரு அற்பத்தனமாக அரசியலுக்காக பேசலாமே ஒழிய, நீங்கள் நன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் அண்ணன் சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், அதே போல் பெண்களுக்கான கல்வி உரிமை, சாலை மேம்பாடு, அதே போல் வாழ்வாதார மேம்பாடு, மருத்துவ மேம்பாடு என்று மிகப்பெரிய நன்மைகள் இந்த ஆட்சியில் எண்ணிலடங்காத நன்மைகள், காலை உணவு திட்டம் உள்ளிட்டு சொல்கிறேன், சரி, நன்மைகளை சொல்ல முடியும். அப்போ ஒரு ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கிற எண்ணமும் மக்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே இதில் போய் நின்னா நிச்சயம் தோல்வி என்பது உறுதி என்பது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இல்லை, அவங்க தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க மக்களுடைய நம்பிக்கையை திமுக அரசு இழந்துருச்சுன்னு. அவங்க மக்கள் நம்பிக்கை அதிகமாகிடுச்சுன்னு நினைப்பாங்க, அதனால புறக்கணிப்பாங்களா? இல்லை, அவங்க மக்கள் நம்பிக்கை ஏற்கனவே இழந்திருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேர் இருக்கு, தொடர் தோல்வி நாயகன். 10 தோல்வி இன்னைக்கு 11-12 தோல்வி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்னன்னா அவர் தோல்வி, அவர் தன்னை காப்பாற்றிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் தொடர்ச்சியாக தோல்வியையே தன்னுடைய கட்சிக்கு கொடுத்து கொண்டிருப்பதால் அவருக்கு இப்போ நிறைய நெருக்கடி உருவாகுது. இப்போ ஓபிஎஸ் விமர்சனம் பண்ணுறாரு, சசிகலா விமர்சனம் பண்ணுறாங்க, டிடிவி விமர்சனம் பண்ணுறாரு. இவர் கட்சியில் தோல்வியை தான் கொடுப்பாரு, இவர் ராய்க்கு இல்லாதவர், இவர் இப்போ கட்சி பதவியிலேருந்து விலகணும் அப்படின்னெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ அது உறுதிப்படும் இல்லையா? மீண்டும் தோத்தாது கட்சியில் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்துறதுக்காக ரொம்ப முக்கியமான விஷயம், அது முதன்மையானது. அது ரொம்ப முதன்மையானது அவருக்கு. அப்போ தன்னுடைய அடுத்தும் தோல்விதாங்கிற முடிவு பண்ணும்போது அதை நம்ம எப்படியாவது நம்ம நிற்க வேணாம், நிற்காம அதை நம்ம பேரை காப்பாற்றிக்கலாம். என்ன சொல்றது சொல்லுவாங்க, ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாதவளுக்கு முத்தம் கோணலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆடுகளம் கோணலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உனக்கு தேர்தலில் வெற்றி பெற தெரியலை, அல்லது தேர்தலில் வெற்றி வராதுன்னு தெரியும். ஏன்னா மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை, உங்கள் தலைமையை மக்கள் ஏற்கவில்லை, இங்கே ஒரு நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் போய் மீண்டும் மீண்டும் தோற்று தன்னுடைய கட்சியினுடைய பொசிஷனையும் தான் இழந்துருவோமோ என்கிற பயம் ரொம்ப முக்கியமான. நீங்கள் சொல்கிறது அதிமுகவோட அந்த பயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா விக்கிரவாண்டியில் அந்த ஸ்டாண்டை தான் எடுத்தார், பயப்படுறார். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் எடுக்கிறார், பயப்படுறார் அப்படின்னு. பாமகவை இங்கே போட்டியிட வச்சாங்க, அப்போ அன்றைக்கு களத்துக்கு வந்தாங்க, இன்னைக்கு களத்துக்கு வரல. அப்போ நம்ம பாஜக எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் வரமாட்டாங்களே? எப்படி வருவாங்க? அவங்க என்னன்னா இந்த சோசியல் மீடியா, அதே போல் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி நாங்கள் தான் திமுகவுக்கு, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு எதிர்கட்சி யாரு? ஓகே, அதுக்கு அவங்களை எதிர்க்கிற கட்சி, 2ஆம் இடத்துல இருக்கிற கட்சி யாரு? நான் தான் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. இல்ல நான் தான் பிஜேபி சொல்லுது, அண்ணாமலை சொல்றாரு. இப்ப அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கு என்ன போட்டின்னா, நாங்க தான் 2ஆவதா அவங்க திமுகவுக்கு எதிரான கட்சின்னு சொல்ற ஒரு போட்டி. இந்த போட்டியை அண்ணாமலை கூட பயன்படுத்திருக்கலாம். ஏன் பயன்படுத்துறேன்னா, அவருக்கு தெரியும் டெபாசிட்டை விட, அதாவது இன்னும் நோட்டா விட கீழே போடுவோம் தெரியும். நோட்டா விட கீழே போனா உங்க ஜம்பம் அங்க என்னங்கிறது மக்கள் புரிஞ்சுவாங்க. எப்போதும் மற்றவர்கள் தோளிலேயே சவாரி செய்து பழக்கப்பட்ட பாஜக தானா தனியாக நின்று, நீங்க தான் வளர்ந்துட்டோம், நாங்களுக்கு 11% ஓட்டு இருக்கு, 18% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப நில்லுங்களா, உங்களை யார் தடுக்கிறா?
ஈரோட்டில் போய் அப்ப நின்று அண்ணாமலைக்கு அப்படி ஒரு கட்டாயம் இருக்கா? தன்னுடைய கட்சிக்குள்ள தன்னுடைய பெயர் அப்படிங்கிறது, தன்னுடைய தலைமைத்துவம்ங்கிறது கேள்விக்குறியாகும். ரெண்டு பேருக்குமே எடப்பாடி பழனிசாமி இந்த அச்சம், அண்ணாமலைக்கு இந்த அச்சம். இந்த அண்ணாமலை வந்து நிக்க வேண்டியது, அவர் தான் பெரிய கூட்டணி வச்சிருக்காருல்ல. அவன் பாமக அவங்க கூட இருக்கிறாங்க, இன்னும் வந்து பல்வேறு சிறு சிறு கட்சிகள்லாம் வச்சிருக்காரு இல்லையா, அவங்க நிக்க வேண்டியது, நின்று அவர் வந்து இரண்டாவது பொசிஷன் ப்ரூவ் பண்ண வேண்டியதுதானே. ஏன் பயந்து ஓடுறாரு? இல்ல அதுவும் ரெண்டு கட்சிகளுமே சார் சொன்னது மாதிரி கொங்கு மண்டலத்தை திரும்ப 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 அவங்க வந்து உரிமை கொண்டாடுவாங்க. அந்த இடத்துல புறக்கணித்திருக்கிறது அப்படின்னு ஒரு காரணம்னா, எடப்பாடி பழனிசாமியும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், நம்ம அண்ணாமலையும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். இவங்க ரெண்டு பேரும் உங்க ஏரியா தானே, உங்களுடைய வந்து பகுதி தானே, அது உங்க சொந்த மண்ணு தானே, நீங்க அங்க நிக்க வேண்டியதுதானே. ஏன் நிக்க மாட்டாங்கன்னா, எந்த மண்ணா இருந்தாலும் இது பெரியார் மண். இந்த பெரியார் மண்ணில் சனாதனவாதிகள் தோற்கடிக்கப்படுவார்கள். தோழர் மதுக்கூர் ராமலிங்கன் அவர்கள் சொன்னதை போல ஒரு கள்ளக்கூட்டை இப்போதும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. பாராளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை வந்து அவமதித்து அமித்ஷா பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்று கிளைம் பண்ணிக்கிறவர் கருத்தே சொல்ல, அவர் வந்து போய் ஜெயக்குமாருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஜெயக்குமார் சொன்னதா, ஏன் உனக்கு வாய் இல்லையா, உனக்கு கருத்து இல்லையா, நீ பேச மாட்டியா? அப்போ என்ன அது காட்டுதுன்னா, பிஜேபி நம்ம எதிர்த்தக்கூடாது வெளிப்படையா. வந்து ஜெயக்குமார் பேசினா கூட அதை நம்ம சமாளிச்சுக்கலாம், நான் பேசுனேனா அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு இங்க ஒரு கள்ள கூட்டு ஓடுது. அது மட்டும் இல்லாம இந்த கால்குலேஷனும் இருக்கலாம், அவர் சொல்றதை வந்து மறுக்க முடியாது. பெரியாரை வந்து இங்க டேமேஜ் பண்ணுவது, இங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை வந்து அழிப்பது, திராவிட கட்சிகளை வந்து இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வந்து உருவாக்குவது என்கிற ஒரு நடக்காத கனவை, ஒரு வந்து ஒரு காணல் நீர் கனவை கண்டுகிட்டு இருக்காங்க பிஜேபி போன்றவர்கள் கண்டுகிட்டு இருக்காங்க. அதற்கு வந்து இப்படி ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். ஒரு அது மறுக்க முடியாத உண்மை, அது ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் அது முக்கியமான பார்வை அது. அப்ப இதுவும் இருக்கலாம். ஆனா முதன்மையாக எதுவும் இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் நம்ம திருப்பி தோத்தோம்னா நம்மளை வந்து கட்சிக்குள்ளே நம்ம நிற்க முடியாது, நம்மளுடைய தலைமை வந்து நம்மகிட்ட இருந்து போயிடும் என்று இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. திமுக வந்து அதிகார துஷ்பிரயோகம். நான் என்ன கேட்குறேன், விக்கிரவாண்டி தேர்தலில் ஏதாவது வாக்குப்பட்டி தூக்கிட்டு ஓடினாங்களா? இல்லை வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட தடுத்தாங்களா? இல்லை ஏடிஎம்கே வந்து மெஜாரிட்டியாக இருக்குல்ல, இல்லை பாமக மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல ஓட்டு வந்து போட விடாமல் தடுக்கப்பட்டதா, அல்லது வாக்குப்பட்டி வந்து தூக்கிக்கிட்டு ஓடப்பட்டதா, அல்லது வந்து ஸ்டேட் மெஷினரியை வச்சு ஏதாவது வன்முறைகள் வந்து அரசுக்கு சார்பாக நடத்தப்பட்டதா? ஒன்றுமே இல்லையே. அப்போது நீங்க வந்து இன்னைக்கு வாக்கு இயந்திர முறை இருக்கு, வாக்கு இயந்திரத்துல வந்து தில்லுமுள்ளு பண்ணலாம். அந்த தில்லுமுள்ளு பண்றது முடியாம சூழல் கூட திமுக கிடையாது. ஏன்னா தில்லுமுள்ளு பண்றது பிஜேபி கையில இருக்கு. ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கையில வச்சிருக்காங்க, ஒன்றிய அரசு வச்சிருக்காங்க. இப்போ வாக்குப்பட்டியல் தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 3வது தேர்தலும் வெற்றி பெற்றது அதுதான். அப்போ அதையும் வந்து பாஜக தான் நமக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக தில்லுமுள்ளு பண்ண வாய்ப்பு இருக்க ஒழிய நம்ம தில்லுமுள்ளு பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் என்பது மத்திய தேர்தல் ஆணையம், ஒன்றிய தேர்தல் ஆணையம், ஒன்று ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடக்கலாம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் போய் சென்ட்ரல் தான். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு ஹம்பக், ஒரு நொண்டி சாக்கு. இது மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு அல்லது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குவதற்கான ஒரு சாக்கு இது. இவர்கள் தேர்தல் களத்திற்கு தயாராக இல்லை. இவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது திமுக. அது மட்டுமல்லாமல் 4 ஆண்டுகள் ஆட்சியில் மக்கள் நலத்தை வந்து முதன்மைப்படுத்தி மக்களுக்கான வந்து நன்மைகளை, அளப்பரிய நன்மைகளை செய்திருக்கிறது. ஆகவே தங்கள் தோல்வி உறுதி என்று தெரிந்து கொண்டு டெபாசிட் கூட போயிட்டா என்ன பண்றது பயத்தோட இருக்கிறாங்க. அந்த பயத்தோடு இருக்கிறாங்க. கண்டிப்பா. அதாவது தேர்தலை புறக்கணிப்பதற்கான ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது வந்து இயல்பா வந்தது. அது மற்றவர்கள் ஏதோ மனம் புண்படுவது இருக்க வேணாம்ன்றதுனால நம்ம அதை நம்ம மறுத்துருவோம். ரைட்டா? தமிழ்தாசன் சார், 2 கேள்வி. அதாவது ஏற்கனவே 2 முறை காங்கிரஸ் வந்து போட்டியிட்டு வென்ற தொகுதி தான். திமுக இப்ப போட்டியிடுவதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது, இடைத்தேர்தலை புறக்கணித்த அவங்க பயந்துட்டாங்கன்னு நம்ம ஒரு காரணம் சொல்றோம். திமுகவும் கூட இடைத்தேர்தலை புறக்கணித்து இருக்கிறதே அப்படின்னு பதில் வார்த்தைக்கு அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்களே. திமுக புறக்கணித்ததுக்கான காரணங்களை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார். அதாவது கலைஞர் அவர்களே பல்வேறு நேரங்களில் அதை சொல்லும்போது, உதாரணமாக ஆர்கே நகரில் கூட ஜெயலலிதா அவர்கள் நிற்கும்போது அது பற்றியெல்லாம் என்ன காரணம்லாம் சொன்னார். காரணம், ஆர்கே நகரில் நிற்கும்போது அவர் ஏற்கனவே என்னென்ன திண்டுமுல்லுகள் சைதாப்பேட்டையில், அதை போல் வந்து காஞ்சிபுரத்தில், விக்கிரவாண்டியில், ஆண்டிப்பட்டியில், இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீரங்கத்தில், தஞ்சாவூரில், இவர் ஜெயலலிதா படுக்க வச்சே பண்ணாங்களே, தஞ்சாவூர்லேயும் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி இந்த போன்ற
தொகுதிகளெல்லாம் Yes. அது கண்டுபிடித்தார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து தில்லுமுள்ளு செஞ்சாங்கிறது இதுவரை தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் பார்க்கணும். இப்போ உதாரணமாக இவ்வளவு சொல்றாங்க, ஆர்கே நகரில் வந்து டிடிவி தினகரன் அவங்க இதில் இருக்கும்போது நிற்கிறார். சரி, அதை வந்து அவர் நின்று, அதாவது 2017 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தேர்தல் நடக்குது. அதுக்கு முன்னே அவர் என்னென்ன பட்டுவாடை செய்கிறாங்க அந்த 12ஆம் தேதிங்கிறது ஒரு பட்டியலே கண்டுபிடிச்சாங்க. சரி, அது விஜயபாஸ்கர் அமைச்சர் விட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சது வந்து இப்போ நான் சொல்கிறேன், கே செங்கோட்டையன் 13 கோடியே 13,20,000 ரூபா பட்டுவாடை பண்ணியிருக்காரு. சரி, இன்னும் பூத்துவாரியா எங்கெங்கே கொடுத்துருக்கேன்னு அந்த நபர்கள்லாம் இருக்குது, என்னிடத்துல ஆதாரம் இருக்குது. ஏன்னா அந்த யார் நாங்கள் வெளியிடல, தேர்தல் ஆணையம் அன்னைக்கு வெளியிட்டது, இந்து பத்திரிக்கை வெளியிட்ட தகவலே இருக்குது. சரி, அதே போல் எடப்பாடி 13 கோடியே 27,72,000 ரூபா கொடுத்துருக்காரு. சரி, அதே போல் வைத்திலிங்க அமைச்சர் 11 கோடியே 13,48,000 கொடுத்துருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் 12 கோடியே 83,00,000 கொடுத்துருக்காரு. தங்கமணி அமைச்சர் 14 கோடியே 9,91,06,400 ரூபா கொடுத்துருக்காரு. எஸ்பி வேலுமணி ஜெயக்குமார் கூட 12 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. இவ்வளவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. கொடுத்ததா அது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள். இதுவரை அவர்கள் கொடுத்த புகார் வருமான வரித்துறைக்கு போனது, கேள்வியெல்லாம் கேட்டது, அபிராமபுரம் காவல்துறை அதெல்லாம் கைப்பற்றி ஏதோ புகார்லாம் கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையமே இதை வெளியிட்டு இது மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று வருமான வரித்துறையெல்லாம் புகுந்தது. அந்த கடிதம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அங்கே கைப்பற்றப்பட்டது, அவருடைய வீட்டிலே கைப்பற்றப்பட்டது, சசிகலா அறையில். சரி, இவைகள்லாம் என்ன ஆயிட்டு? ஓகே, தேர்தலில் இவ்வளவு தில்லுமுள்ளு நடத்தினாங்களா இல்லையா? இப்போ அந்த தில்லுமுள்ளு நடத்தும் போதே என்னென்ன நடந்தது? நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கும் போது மிகப்பெரிய ஒரு இதே காரணத்தை தான் அவங்களும் சொல்றாங்க சார். இதே காரணத்தை அவங்களும் சொல்றாங்க, சரியான தேர்தல் நடக்காதுன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்றீங்க நடைபெற்ற ஆவணங்கள் இருக்குல்ல. ஓகே, இது ஆவணங்களே இருக்கிறது அப்படின்றீங்க. ரைட். இப்ப உதாரணமா தேர்தல் ஆணையமும் சேர்ந்துக்குது இல்ல. சரி, நரேஷ் குப்தா ஒரு தவணை தேர்தலில் அவர் வந்து ஆணையராக இருக்கார். சரி, தமிழ்நாட்டில் அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், இது பொதுப்பணித்துறை செயலாளர் இருந்து உடனே இதில் போட்டிருக்காங்க. ஓகே, கலைஞர் கேள்வி கேட்கிறார். நரேஷ் குப்தா பற்றி அவர் கேட்கும்போது, இதுவரை பொதுப்பணித்துறை செயலாளர் இருந்தவர், நேற்று வரை என்னிடத்தில் பணிபுரிந்தார், ஆனால் இன்று வந்து என்னை ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பார்த்து மரியாதை செய்யலைன்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து முதல்ல அவர்கிட்ட பணிபுரிந்தேன், பணியாளர் இருந்தேன், வேலைக்காரனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் வந்து தேர்தல் ஆணையர் என்ற முறையில் நான் தன்னிச்சையாக இயங்க வேண்டும், யாருக்கும் நான் வந்து அவர்களோடு நான் இணைந்து செயல்படக்கூடாது என்று அவர் ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தேர்தல் ஆணையரா பிரவீன்குமார் ஐஏஎஸ் வந்தார். சரி, அவர் தேர்தல் எப்படி நடத்தினாரு? 144 தடை உத்தரவு இரவோடு இரவாக போட்டுவிட்டு பணப்பட்டுவாடா அன்றைக்கு அதிமுக கொடுக்க வைத்து அப்படியே அது கைப்பற்றிய வரலாறு இருக்கிறது. அவருக்கு உடனே வந்து அதிமுக காரர்கள் அங்கே மதுரையிலே வந்து கட் அவுட் வைத்து பால் அபிஷேகம் செய்தார்கள். தேர்தல் ஆணையர் என்ற முறையில் கலந்து கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு நரேஷ் குப்தா. ஆனா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்திலே பதவியேற்பு விழா ஜெயலலிதா நடத்துகிறார். அந்த விழாவிலே அவர் வந்து உட்கார்கிறார், அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் எப்படி கூட்டணி அமைத்து இதெல்லாம் செய்தார்களா இல்லையா? ஒண்ணும் வேண்டாம். இவங்க செய்த தேர்தல் தில்லுமுள்ளு. ஜெயலலிதா வந்து உடனே வந்து ஒரு தேர்தல் வழக்கில் நிற்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து சிக்கிக்கிட்டான்னு உடனே தேர்தல் நிற்க முடியாது. 2001 4 இடத்துல போட்டிட்டாங்க. ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை, பூனகிரி, கிருஷ்ணகிரி 4 இடத்துல. தேர்தல் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ங்கிறது சொல்றது அந்த தேர்தல் சட்டத்தின்படி ஒருவர் 2 இடத்துல போட்டிடணும். ஆனா இவர் எப்படி போட்டிட்டாரு? போட்டியிட்டதை எதிர்த்து வழக்கு போட்டோம். ஆனால் ஜெயலலிதா இருக்கிற வரை அந்த விசாரணை இல்லை, எதுவுமே நடக்கல. அப்ப கூட்டணி சேர்ந்ததா இல்லையா? அவங்க சேர்ந்து தில்லுமுடி செஞ்சாங்களா இல்லையா? நாங்க வந்து பயந்து வந்து வரல, நாங்க தெளிவா நாங்க இருக்கோம். கண்டிப்பா சார். நம்ம அப்படி எடுத்து பார்த்தோம்னா இப்போது ஒன்றியத்துல யார் நீங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை நம்ம வந்து வளைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நண்பர் அவர் சொன்னாரு, தீக்கதினுடைய ஆசிரியர் மிக தெளிவாகவே சொல்றார். அவர் வந்து நடந்த தேர்தல் ஆணையத்தினுடைய குழப்பங்கள் நியமனம் அது வந்து எப்படி எப்படிலாம் நடக்குது, வளைஞ்சு கொடுக்குது, பாஜகவுடைய கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் இங்க நிலைமை. ஆக எங்களுக்கு வந்து எந்த பயம் கிடையாது. இளவங்கோடுல அந்த அம்மையார் பதவி விலகினார் காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி கொடுத்தோம்னா நாங்க கொடுத்தோம், இடம் கொடுத்தோம். அது போல பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி அந்த தேர்தல நாம நின்னோம், நாம வந்து வெற்றி பெற்றோம், அவங்களும் வெற்றி பெற்றாங்க. அது கூட்டணி தர்மம். ஆனா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது வேற. புதுக்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த
அன்றைக்கு முத்துக்குமார் என்று அவர் இறந்து போகிறார். ஓகே. இறந்து போனா அந்த இடத்தை அவர்களுக்கு தான் கொடுக்கணும் கெஞ்சுறாங்க, கேட்கிறாங்க. அது கெஞ்சுறான்னு சொல்ல முடியாது, கேட்கிறாங்க. கூட்டணி தர்மத்தின்படி எங்களுக்கு கொடுங்க, இடைத்தேர்தல் வருது அப்படின்னு. ஆனா கொடுக்கல. ஜெயலலிதா என்ன பண்ணார்? கார்த்திக் தொண்டமான் என்பவரை நிறுத்துகிறார். ஓகே, ரைட் சார். அதை எடுத்து பிடுங்கிக் கொள்கிறார், கூட்டணி தர்மத்தை மீறுகிறார். கண்டிப்பா. ஆனால் இப்படியெல்லாம் நடந்தது எல்லா தேர்தலிலும் அவர் நடைபெற்ற ஒரு வரலாறு இருக்கு. கண்டிப்பா சார், நிச்சயமா. அப்ப என்னன்னா, அப்ப இந்த தேர்தலை, இந்த தொகுதியை விட்டு கொடுக்கறதுலயும் வந்து எவ்வளவு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்தியா கூட்டணி இருக்கிறது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, பேசுவோம். மதுக்கு ராமலிங்கம் சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டேன், இப்படி எல்லாரும் சேர்ந்து புறக்கணிக்கிறது மூலமாக திமுக கூட்டணி வந்து அராஜகத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து மக்கள் நலத்தோட செயல்படலைங்கிற பிம்பத்தை தான் அவங்க கட்டமைக்க விரும்புறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ வந்துடாதா மக்கள் மத்தியில? இல்ல, சீமான் அப்படி அவருடைய கட்சி சொல்லிக் கொள்கிற அளவுக்கு ஒன்றும் வாக்கு வாங்க போவதில்லை என்பது உறுதி. ஆனா இவங்க எந்த புள்ளியில இணைகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் முறையாக நடக்காது என்று சொல்லுகிற அந்த பாஜக அப்படி சொல்லலாமா? ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல், மற்ற மாநிலங்களை விடுங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவார்கள், அந்த மிஷின்ல மோசடி பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னால என்னென்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சு ஒருவேளை அவங்க வரலன்னா இருக்கிற எம்எல்ஏ கூட விலைக்கு வாங்கிடுவாங்க. எத்தனை மாநில ஆட்சியை கலைச்சிருக்காங்க, கெடுத்திருக்காங்க, பக்கத்து கர்நாடகமே சாட்சி சொல்லும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தேர்தல்ல, கடந்த மக்களவை தேர்தல்ல அந்த சென்னையில இருந்து நெல்லைக்கு போற ரயில்ல பெருமளவு பணம் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் வழக்கு இருக்க. அதுல யாராவது விசாரிக்கப்பட்டாங்க? திமுகவினரால் விசாரிக்கப்பட்டாங்க, அதனுடைய கூட்டணி கட்சிகளை விவாதிக்கப்பட்டாங்க, அதுல வந்து அந்த RSS காரர் உட்பட விவாதிக்கப்பட்டார்கள். வழக்கு விசாரணை போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க வந்து அதிமுக வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவோடு இந்த தேர்தலுக்காக மட்டும் இல்ல, ஒரு ஐடியாலஜிக்கலாகவே கரப்ட் ஆகுது அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. சீமான் போன்றவர்களை வளர்த்து விட முடியாது, அது வேற விஷயம். ஆனா நீங்க சட்டமன்றத்துல ஒரு காரசாரமான விவாதம் நடக்குது, நீட் தேர்வு விலக்கு குறித்து. அதிமுகவை வந்து யார கேட்கணும்? இதே அதிமுக ஆட்சி காலத்திலையும் தமிழக சட்டப்பேரவையில தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்று திமுக உட்பட எல்லா கட்சிகளும் இணைந்து, தோழமை கட்சிகள் உட்பட தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும். அவங்க அதை பரிசீலிக்கல. இப்ப வந்து திமுக மாநில அரசோடு சேர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்துவதற்கு பதிலாக நீங்க சொன்னீங்களே என்னாச்சு? அதுக்குத்தான் முதல்வர் கேட்கிறார், நீட் தேர்வு நாங்க விலக்களிக்க முடியாது, வலியுறுத்தத்தான் முடியும், போராடத்தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, இன்றைக்கு கூட பாருங்க, ஆளுநர் ஒரு போட்டி அரசாங்கத்தையே நடத்துகிறார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசை விட ஒரு நியமிக்கப்பட்ட ஒருவர் அதிக அதிகாரம் கொண்டவரா? இல்லையே. ஆனா முதலமைச்சர் பேசுறான், அதுக்கு போட்டி அறிக்கை விடுறார், தேசபக்தி குறித்து கேட்கிறார். ஆனா இந்த ஆளுநரை ஏன் காட்டல டிவில அப்படின்னு, ஏங்க நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிச்சீங்க, தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சிருக்கீங்க, 100 ஆண்டு கண்ட தமிழக சட்டப்பேரவையை அவமதிச்சிருக்கீங்க என்று அதிமுகவும் சேர்ந்து கொண்டு ஆளுநரை கண்டிப்பதற்கு பதிலாக, ஆளுநர் படத்தை நீங்க ஏன் போடல, ஆளுநர் செஞ்சது சரிதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது எந்த வகையாவது நியாயமா? அதுதான் நான் சொல்றேன். இரண்டாவது, இன்னொன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள தோழமை கட்சிகளுக்கு இடையில சலசலப்பு வருமா, பிசிகாவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வருமா, திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையிலே பிரச்சனை வருமா என்றெல்லாம் இவர்கள் எதிர்பார்த்தார்கள். இவர்கள் நினைத்தது போல பிசிகா அப்படி எதுவும் ஆகல. இப்ப கடந்த 10 நாட்களா கம்யூனிஸ்டுகள் தங்களுக்கு உடன்பாடுள்ள விஷயங்கள் இது போல சொல்ல வைப்பாங்க. அது ஒண்ணும் புதுசு கிடையாது, அது போராட்டமாக இருக்கலாம். ஆனா இந்த தேர்தல் அறிவித்த உடனேயே திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்து விட்டது. எல்லா இன்னொன்னு என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, காங்கிரஸ் நிக்காததால காங்கிரஸ் அதிருப்தி அடையுமா, அந்த கட்சியினுடைய செல்வ பெருந்தகை சொல்லிவிட்டார். இதெல்லாம் பார்த்த பிறகு நீங்க கூட புறமுதுகிட்டுன்னு சொல்றீங்க. களத்துக்கு வந்தவன் தாங்க புறமுதுகிட்டு ஓட முடியும். இதுக்கு ஒரு வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கணும். களத்துக்கு வராமலே புறமுதுகிட்டு ஓடுவது எப்படி என்கிற கலையை இவர்கள் தான் கற்றறிந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, 2019 துவங்கி அனைத்திலும் அதிமுக மண்ணை கட்டிக்கொண்டே இருக்கிறது. பாஜக காலை பதிக்கவே விடவில்லை. தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த தமிழிசை அதன் பிறகு இப்போது அவர் கட்சியிலேயே அவர் புறக்கணிக்கிறதா புலம்ப ஆரம்பிச்சார். எனவேதான் இவர்கள் கள நிலவரம் அவர்களுக்கு கலவரமாக இருப்பதால் தான் ஒண்ணு
ஒரு திராவிட இயக்கத்தை, திராவிட கருத்தியலை, தந்தை பெரியார பலரையும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீமானை இவங்க வந்து பெரிய மனுஷன் ஆக்கலாம் நினைக்கிறாங்க. இது ஒரு ஐடியாலஜிக்கலான கூட்டு தான். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தந்தை பெரியார் நேற்றைக்கு கூட சொல்றார், தந்தை பெரியார் சமூக சீர்திருத்தத்துக்கு என்ன செய்தார்? இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட திருத்தம் முதலாக திருத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது தந்தை பெரியார் அன்றைக்கு நடத்திய சமூக நீதி போராட்டம். ஆனா அதை கூட புரிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவர் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் என்பது ஏதோ திமுக சந்திக்கிற இடைத்தேர்தல் என்பதை தாண்டி ஒரு ஐடியாலஜிக்கல் வார், ஒரு சித்தாந்த போர் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சித்தாந்த போரில திமுக மற்றும் தோழமை கட்சிகளை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் ஓடுகிறார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகிற உண்மை. நிச்சயமா சார். அப்போ ஏற்கனவே ஒரு தொகுதியில் இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி போட்டியிடுறாங்க அப்படின்னா மீண்டும் அவர்கள் எதிர்பார்ப்பதில் தவறு இல்லை. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ், இன்றைக்கு திமுக வருகிற போது அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே எந்த பிரச்சனையுமே வெடிக்கலை, ரொம்ப சுமூகமாக இருக்கிறது. இப்போ இன்னும் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற மாநிலங்களில் பார்க்குறோம், உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியாக போட்டி போடுறாங்க, சட்டமன்ற தேர்தலில் தனித்தனியாக போட்டி போடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு நிலைமை இல்லை. இது மக்கள் மத்தியில் இன்னும் இந்தியா கூட்டணியின் மீதான அந்த பார்வையை எப்படி கொண்டு செலுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஈரோடு கிழக்குல வந்து முதல்ல அண்ணன் இளங்கோன் அவர்களுடைய மகன் நின்றாரு. அவருடைய மறைவு என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதன் பிறகு EVK இளங்கோன் இடைத்தேர்தல் நின்றாரு. அவரும் மறைவை தொடர்ந்து தேர்தல் நடக்குது. அந்த சீட்டை கேட்டு கவலைப்பட வேண்டியது காங்கிரஸ் தான். தவிர அந்த கட்சி வந்து நல்லது திமுக நிக்கணும்னு கேட்டாங்க, நாங்க ஒத்துக்கிட்டோம்னு சொல்லி அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸை எல்லாவற்றிலும் எதிர்க்கிற பாஜக குடமாக கண்ணீர் வடிக்கிறது. நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதனாலதான் இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி. இது ஏதோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் நான் நினைக்கிறேன். ஒரு மாநில உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. இன்றைக்கு கூட நம்முடைய நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார், மிக கடுமையான பிரச்சனைகளை தமிழ்நாடு ஒன்றிய அரசினுடைய வஞ்சகத்தால் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில நம்ம வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது, மாநில உரிமைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. இதை விட பெரிய கொடுமை இந்த அதிமுக பண்ற, தமிழ்நாட்டுக்கு பண்ற துரோகம். UGC விஷயத்துல இனிமேல் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆளுநர் தான் இனிமேல் 3 பேரையும் போட்டுக்குவாரு. ஏங்க தேன் அடைய வந்து நறுக்கிட்டு கொடுக்க முடியுமா? இதே அண்ணா பல்கலைக்கழகத்தை அதிமுக ஆட்சி காலத்துல சூரப்பான்னு ஒரு துணைவேந்தர் இருந்தார். அன்னைக்கு அதிமுக அவங்களுக்கே தெரியாம அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒன்றிய அரசுகிட்ட கொடுக்க முயற்சி பண்ணது சூரப்பா. அன்னைக்கு அதிமுகவினுடைய அமைச்சர்களை எங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் செய்யறாரு புலம்புனீங்க. இன்னைக்கு துணைவேந்தர் தேர்வுக்குழு எல்லாவற்றையுமே ஒன்றிய அரசு, இதை கூட அதிமுக எதிர்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களோடு நிற்க வேண்டிய எவ்வளவு பெரிய ஆபத்து. நிச்சயமா சார், நீங்க சொல்றது மாதிரி ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 2வது இடம் அவர்கள் தான் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களமா கூட இந்த இடைத்தேர்தல் இருந்திருக்கலாம். அதையும் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல வர நான் புரிஞ்சுக்கிறேன். ரஜினிகாந்த், நான் ஏற்கனவே மதுக்குற ராமலிங்கம் சார்ட்ட கேட்டேன். அதாவது மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி என்பது இந்தியா முழுக்க அமைந்திருந்தாலும் சட்டசபை தேர்தலில் வேறு மாதிரி மாறுபடுது, உள்ளாட்சி தேர்தலில் அது இன்னும் வேறு மாதிரி மாறுபடுகிறது. ஆனால் இங்கே சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் அப்படியே இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? ஏன்னா இன்னும் சில பேர் புதிதாக கட்சி தொடங்குகிறவர்கள் கூட கூட்டணி கணக்குகள் எல்லாம் மைனஸ் ஆகணும்னு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இது எப்படி மக்கள் மத்தியில் போய் சேரும்ன்ற கேள்வி தான் முன்வைக்க விரும்புகிறேன். அதான் இப்போ என்னென்னா, இப்போது சனாதனத்தை எதிர்ப்பதிலும் சரி, இங்கே இருக்கிற பிளவுவாத மதவாத சக்திகளையும் ஜாதியவாத சக்திகளையும் எதிர்ப்பதிலும் தமிழகம் என்பது முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் எந்த உடைவையும் உண்டு பண்ண முடியல அவங்களால. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த முயற்சி நடக்குது. குறிப்பிட்டதை போல் எப்படியாவது ஒரு செங்கல்லையாவது இழுத்துட முடியுமா, உருவிட முடியுமா, இந்த ஒரு மாளிகையாக உறுதியான மாளிகையாக இந்த கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிறது. இப்போ எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்காக, சீட்டுக்காக, நோட்டுக்காக, பதவிக்காக இருக்கிற கூட்டணி எல்லாம் இது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்கிறார்கள். கோட்பாட்டு மற்ற மாநிலம் கூட சில விஷயங்களில் வேறுபாடு உண்டு. நீங்கள் வந்து பிஜேபியை வீழ்த்தணுங்கிற ஒரு புள்ளியில் தான் அவங்க இணைஞ்சிருப்பாங்க. நீங்கள் மம்தா பானர்ஜி இருக்காங்க இந்த கூட்டணியில், அதே போல் வந்து அங்கே சிபிஎம்மும் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, காங்கிரஸும் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்துத்துவத்தின் அடிப்படையில் கூட சில மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் ஒரு புள்ளியில் இருக்கிறார்கள். என்ன புள்ளி? இந்தியா கூட்டணி கூட சொல்கிறேன், இந்திய அளவில் அது வந்து பிஜேபியை வீழ்த்தணும், அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த கருத்து இருந்தாலும் அவன் ரொம்ப மோசமாக மக்களை பிளவுபடுத்துகிறாங்க, மத வெறுப்பு அரசியலை தூண்டுறாங்க. இங்கே வந்து மக்கள் நல ஆட்சியே நடக்கலை, முழுக்க உணர்ச்சி சார்ந்த அடிப்படையில் வந்து வெறுப்பு அரசியலை வந்து உருவாக்கி ஒரு அரசியலை வந்து பண்ணுறாங்க என்கிற ஒரு சமூக நீதிக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு புள்ளி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது கொள்கையின் அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில், கருத்தியலின் அடிப்படையில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வலதுசாரிகளை வந்து கடுமையாக எதிர்ப்பவர்கள் தான், அனைவருமே இடதுசாரிகள். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் திருமாவளவன் சொல்லுவார், அதாவது வந்து கம்யூனிஸ்ட்டுங்கிற பேரில் இருக்கிறவங்க தான் கம்யூனிஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, இடதுசாரின்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் வலதுசாரிகளை எதிர்க்கிறார்களோ, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்களை, மதவாத சக்திகளை, ஜாதிய சக்திகளை யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் இடதுசாரிகள் என்று நாம் கருத வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடதுசாரி பார்வை கொண்ட கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சியாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை இன்றைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வந்து சூழல் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதே மாதிரி வந்து ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் 3வது குழல் துப்பாக்கி என்று, திமுக வந்து 2 இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொன்னால், விசிக வந்து 3வது குழல் துப்பாக்கி என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே திராவிட இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், நீங்க பாருங்க, மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர், இந்த 3 கலவையாகவும் 3 கொள்கைவாதிகளையும் முன்னோடிகளாக கொண்ட கட்சிகள் இங்க இருக்கு. நீங்க 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் 3 பேரை நிப்பாட்டுறீங்க. நீங்க எப்படி இருவரையும் ஒரே நேர்கோட்டில் நிப்பாட்ட முடியும்? இன்னொருத்தர் வெளியில பேசிட்டு இருக்காரு, அவரு ஈரோடு இடைத்தேர்தலில் கலங்கான போறாரு. அதாவது என்னன்னா, அண்ணன் சீமானுக்கு என்னத்தை சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. அவர் அபத்தமா இருக்குங்க. ஒரு சின்ன பையன் கூட இப்படி வந்து அவர் எவ்வளவு மோசமாக, எவ்வளவு தவறாக வழி நடத்துறாரு தெரியுங்களா? எவ்வளவு ஆபத்து தெரியுமா இது? இப்போ இவன் நேரடியாக வர்ற பிஜேபியை விடவும் ஆபத்தா இருக்கிறாரு. அவன் நேரடியா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வந்து மதவாத கருத்தியலை, இந்துத்துவ கருத்தியலை திணிக்கிறாங்க, இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க போறேன்றாங்க. இங்க வந்து இந்து மதம் தான் உயர்ந்த மதம் சொல்றாங்க, இங்கே சனாதனத்தை நாங்கள் வந்து வேறு ஒன்று செய்வோம்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் அவன் வந்து வெளிப்படையா வர்றாங்க. ஆனா அதே அவர்களை விட வந்து சீமானை நான் நீங்க பேசும்போது மறைமுகமா வர்றது ரொம்ப ஆபத்து. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பி டீம்லாம் இல்ல, எங்கள்ல இருந்து ஒருத்தரா பேசுறார் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க பத்திரிகையாளர். அது உண்மைதானே, அதெல்லாம் வந்து இருக்கிற உண்மைதான். அது நானே பல டிபேட்ல சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து தனியாக வந்து நிக்கிறதுக்கே காரணம் வந்து இங்க பிஜேபிக்கு உதவி செய்யறதுக்கு தான் என்று நான் வந்து பல பேசி, எனக்கு அவர் பழக்கப்பட்டவர் தான், நல்லா வந்து நான் வந்து அண்ணன் என்று அழைக்கப்படுவேன், அதெல்லாம் வேற. ஆனால் வந்து கொள்கை அடிப்படையில் அவர் மிகவும் ஆபத்தானவராக இருக்கிறார். இப்போ எவ்வளவு ஆபத்து தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து பேசினாருங்க. இங்க வந்து இந்த ஆணவ படுகொலைகளை, சாதி ரீதியில் நடக்கிற அந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறவங்கள படுகொலை பண்றாங்களா, ஆணவ படுகொலைன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஆணவ படுகொலை வந்து கௌரவ படுகொலைன்னு பேர் இருந்துச்சு, அதான் நம்ம ஆணவ படுகொலைன்ற. அதுவே குடிப்பெருமை கொலைன்னு சொன்னார் அவரு. எவ்வளவு பெரிய ஆபத்து! தன்னுடைய குடியை பெருமைப்படுத்தி குடி பெருமையை காப்பாற்றுவது கொலை பண்றானா. சரி, இப்போ இந்த நாட்டையே நாசப்படுத்துகிற தமிழ் தேசியம் என்கிற பெயரில் இந்த மண்ணில் விஷத்தை விதைக்கிற ஒரு செயலை அண்ணன் சீமான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெரியார் குறித்து அண்ணன் சீமானுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் ரொம்ப தடித்த வார்த்தைகள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன தகுதி இருக்குன்னு கூட நான் கேட்கறது தான் விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, அவர் வந்து தந்தை பெரியாருடைய கருத்தியலை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு அறிவு வேணுங்க. சரி, இது விதண்டாவாதம் இதே சீமானவர்கள் திராவிட கழக அல்லது திராவிட இயக்கங்களுடைய மேடைகளில் ஏறி பெரியாரை பேசினதை மறந்துருப்பாரா, அல்லது இவர் யாரால் இயக்கப்படுகிறார்? ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். எனக்கு என்னமோ சீமான வந்து தெரியாம பேசுறாரு, தெரிஞ்சுதான் பேசுறாரு, பேசுறது தப்புன்னு தெரிஞ்சுதான் பேசுறாரு. அப்போ இவர் யாரால் இயக்கப்படுகிறார், எதனால் இவர் பேசுகிறார், யார் உங்களுக்கு இப்படி பேச சொல்லி உங்களுக்கு எதை கொடுக்கிறார்கள், எதை கொடுத்து கொண்டு வாங்கி கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் என்கிற இது மீண்டும் மீண்டும் என்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறேன். சீமானுடைய இந்த பேச்சு என்பது 4 பேர் பின்னாடி கை தட்டுறான் அந்த பிரஸ் மீட்ல, எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு ஆபத்தானது. கண்டிப்பா இந்த கருத்துக்களுக்காக வாங்குற அந்த 10,000 ஓட்டுல நிச்சயமா ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கும். அவரு நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, வந்து ஏதோ இவரை வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபியும் திமுகவுக்கு எதிராக நிற்க வச்சு இவர் ஓட்டு வாங்கினா அது பெரியாருக்கு எதிரான ஓட்டு வாங்கி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க போகட்டும், அவரு
ஈரோட்ல போய் நிக்கட்டும். ரைட். அது அப்ப தெரியும் இது பெரியார் மண்ணா அல்லது யார் மண் என்பது அப்ப தெரியும். மண்ணை கவராரா இல்லையான்னு பாருங்க சீமான். அங்க போய் நின்னு அவர் பிரச்சாரம் பண்றதே பிரச்சனை. பிரச்சாரமே பண்ண முடியாது, அவரு ஈரோட்டுக்குள்ள நுழையவே முடியாது. நீங்க பாருங்க. நீங்க நிச்சயமா தமிழ்தாஸ் சார், நேரமே இல்லை, ரொம்ப சுருக்கமா ஒரே நிமிடத்துக்குள் ப்ளீஸ். இல்லை அது நேற்று கூட கூட்டணிக்கு இருந்த இடத்தை கைப்பற்றியிருக்கார்கள் என்று எதிரணியிலிருந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் வந்து அந்த சீட்டை கொடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை, அந்த மாதிரியான தவறான செய்திகளில் ஈடுபடல. அவர்கள் காங்கிரஸ் அறிவித்தது திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் நாங்கள் வந்து நிற்கவில்லை, இந்த முறை ஏற்கனவே 2 முறை நின்று இருக்கிறோம், இந்த முறை திமுகவுக்கே கொடுத்து கொடுக்குறோம் என்று சொன்னது பிறகு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் பிள்ளைங்க அதாவது திருப்பத்தூர் தேர்தலில் கடந்த காலத்தில் 1980 எம்ஜிஆர் நின்றார். எம்ஜிஆர் கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருந்துச்சு. அப்போ திமுக கூட்டணியில் அதாவது காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் மரணம் அடைந்து கொடுக்கிறார். வால்மீகி என்பவர் மரணம் அடைகிறார். அவர் வந்து திடீர் மரணத்தை அடைந்தவுடன் உடனே அவங்க கேண்டட் அறிவிக்கிறாங்க, அருணகிரிங்கிறவரை அறிவிக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் எதிரணியில் இருக்கிறார், அவர் தான் முதலமைச்சர், வலிந்து போய் அவரை ஆதரிக்கிறார். கம்யூனிஸ்ட் அவரோட கூட்டணி நின்று தோற்றது, அந்த வால்மீகி நின்று தோற்றது. ஆனால் தோற்ற இடத்தை கேட்கிறார்கள் கம்யூனிஸ்ட், நாங்கள் ஏற்கனவே உங்கள் கூட்டணி எங்களுக்கு ஆதரவு, அவர் கொடுக்கல. பெருந்துறையில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது பெருந்துறையில் கம்யூனிஸ்டையும் மார்க்சிஸ்ட் நின்னது, வெற்றி பெற்றது, இறந்து போகிறாங்க. கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது என்பதற்காக அவர் சகோதரருக்கு கலைஞர் அவர் நிற்கிறார் என்று சொன்னவுடன் அவர் சகோதரருக்கே கொடுத்த வரலாறு இருக்கிறது. நிச்சயமா முரசொலி மாறன் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளரை அறிவிச்சிட்டோம். அறிவிச்ச பிறகு ஜனதா சார்புல நாங்க எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து கேட்ட போது அறிவிக்கப்பட்ட பிறகு கூட அவர் வேட்பாளர் முரசொலி மாறனை திரும்ப பெற்று கலைஞர் அவருக்கு ராமச்சந்திரனுக்கு கொடுத்து அவர் வெற்றி பெற்று அமைச்சரானார். நிச்சயமா வரலாறு கண்டிப்பா கூட்டணி தர்மத்தை மீறவில்லை. ஆகவே இது வந்து தவறானது. கண்டிப்பா சார், நிறைய முன்னேற்ற கழகம் முத்துசாமி மாவட்ட செயலர் மந்திரி சொல்வதை போல 1,20,000 வாக்குகளுக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம். எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு தைத்திருநாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா மதுக்குற ராமலிங்கம் சார் ரொம்ப சுருக்கமா. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்த், நீங்களும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றதா சொல்லிடலாம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வருகின்ற இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். இந்த வெற்றி என்பது 2026 தேர்தலிலும் தொடரும் என்பதற்கான ஒரு முன்னோட்ட ஒரு தேர்தலாக இது இருக்கும். அனைவருக்கும் பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா நிகழ்ச்சி கொண்ட விருந்தினர் இருக்கும். மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.